சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நீங்கள் யோசிக்கிறீங்கள, இவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேனே, இந்த காரியத்திற்காக இப்படி ஜெபிக்கிறேனே, இன்னும் பதில் வரமாட்டேங்குது, இன்னும் மாற்றத்தை பார்க்க முடியலை, இன்னும் சுகத்தை காண முடியலை, இன்னும் தடை மாற மாட்டேங்குது, இன்னும் வழி திறக்கப்பட மாட்டேங்குது, இன்னும் காரியம் வாய்க்கவில்லை, இன்னும் எவ்வளோ நாள் ஜெபிக்கிறது அப்படின்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்லார், என் மகனே, என் மகளே, சீக்கிரத்தில் நான் உனக்கு நியாயம் செய்வேன், சீக்கிரத்தில் உனக்கு அற்புதம் செய்வேன், சீக்கிரத்தில் உனக்கு வழி திறக்கப்படும், சீக்கிரத்தில் உன் காரியம் வாய்க்கும், சீக்கிரத்தில் உன் விருப்பம் நிறைவேறும், சீக்கிரத்தில் நீ வேண்டிக் கொண்டதை நான் உனக்கு அருளி செய்வேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? ஆனால் தொடர்ந்து இரவும் பகலும் வேண்டிக் கொண்டே இருக்கணும். ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு உடனே ஊழியம் செய்கிறவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவனே தப்பாக நினைக்கிறோம். நம்ம வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளலை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க தானே, இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க தானே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் படிப்பதற்கு அந்த இடத்துல சாட்சியாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வேலை செய்து கொண்டிருந்தால் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தால் பிஸ்னஸில் ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். குடும்பஸ்திரியாக இருந்தீங்கன்னா குடும்பத்தை கட்டி எழுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான், ஒவ்வொரு நோக்கத்தை நிறைவேற்ற. அதனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள். இரவும் பகலும் நான் ஜெபிப்பேன், ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார்னு விசுவாசத்தோடு சொல்கிறீங்களா? இந்த மாதத்தில் சீக்கிரத்தில் அற்புதத்தை காண்பீங்க. ஜெபிக்கலாம். தகப்பனே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள். நீர் சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்ய போகிறீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறேன். அற்புதத்தை காணப்போகிறேன். இந்த மாதம் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். நான் எதிர்பார்த்து ஜெபித்த காரியத்தில் எனக்கு நியாயம் செய்கிறீர். அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.